இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு அண்ணா ஞாபகம் வந்துச்சு? அண்ணாவுடைய இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு தூக்கிட்டு வரீங்க. ஒரு கலையரங்கம் கட்டுறீங்க, அதுக்கு கலைஞர் பேர் வைக்கிறீங்க. ஒரு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துல வைக்கிறீங்க, அதுக்கு கலைஞர் பேர் வைக்கிறீங்க. ஏன் அண்ணா பேர் வைக்கணும்னு உங்களுக்கு தோணல? திமுகவுடைய நிறுவனர் கலைஞரா அண்ணாவா? நியாயமா பார்த்தா நீங்க ஓபன் பண்ணக்கூடிய பல்வேறு கட்டிடங்களுக்கு அண்ணாவோட பேர் வச்சிருக்கணும். ஏன்னா அதை அப்படியே மாத்தி கொஞ்ச நாள் கழிச்சு திமுக ஆரம்பிச்சதே நீங்க கருணாநிதினு சொன்னாலும் சொல்லுவீங்க. அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அண்ணா அப்படின்னு சொன்னார் உங்ககிட்ட. ஏற்கனவே தெளிவா தாங்க சொல்லியிருக்கு. அதாவது மூன்றாவது மொழின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து விருப்ப மொழி இப்ப பேசுறது. ஆனா அண்ணா அப்ப சொன்னது என்னன்னா, இந்தியை நாங்க ஏத்துக்கிறோம். எப்ப ஏத்துப்போம்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏத்துக்கும் பொழுது நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்படின்னா கேரளா, நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா இந்தியை ஏத்துக்கிட்டாங்க, கர்நாடகா ஏத்துக்கிட்டாங்க, தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன அண்ணாவோட கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு வரீங்க? அப்புறம் நீங்களும் ஏத்துக்கணும் தானே நியாயமா பார்த்தா. நான் இந்திய பேசுறேன், ஆனா இப்ப அந்த கூட இல்ல. இப்ப பிஜேபி ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு பிரெஞ்சு ஓப்பன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணா படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர், அதாவது மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எவ்வளவு பேர் வாழ்றாங்க தெரியுமா? சுமார் 1.25 கோடி பேர் வாழ்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில சொல்றேன். அந்த 1.25 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய தாய்மொழியை படிக்கணும்னு நினைச்சா, ஏழை பிள்ளைகள் தன்னுடைய தாய்மொழியை படிக்கணும்னு நினைச்சா படிக்க முடியுமா? சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுக்கு வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்றீங்க. அவங்க மலையாளியா இருக்கலாம், அவங்க தெலுங்கு ஃபேமிலியா இருக்கலாம், அவங்க கர்நாடகா ஃபேமிலியா இருக்கலாம். ஏன் நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டோம்? ஏன் அவங்க ஹிந்தி பேசுறவங்களா கூட இருக்கலாம், அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும் தானே. அப்ப நாம அந்த வாய்ப்பு கொடுக்கும் பொழுது மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை விட்டு 1 கோடி பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. அவங்களோட தாய்மொழியை படிக்க அங்க வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அந்த மாநில மொழியை படிக்கணும், இங்கிலீஷை படிக்கணும்னு அவங்க சொல்லி 3வது மொழியான தமிழ் அவங்க தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாம உருவாக்குனா நீங்க விட்டுருவீங்களா? அப்ப தமிழ் மொழியை விருப்ப மொழியாக எடுத்து படிக்கணும்னு எவ்வளவு குழந்தைகள், அதாவது தமிழர்கள் அல்லாத எவ்வளவு குழந்தைகள் ஆசைப்படப்படலாம். அப்ப அந்த மும்மொழி கல்விக் கொள்கை மூலமா தமிழ் இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு உருவாகுதா இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம்னா என்ன சார் அர்த்தம்? எந்த மொழியும் படிச்சா இன்னொரு மொழி அழியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகளுக்கு தமிழில் எழுத படிக்க தெரியவில்லை. இந்த குற்றச்சாட்டு உண்மை. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? எல்லாம் தங்கிலீஷ்ல பேசிட்டு சுத்திட்டு இருக்காங்க, தங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே மும்மொழி கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா தனியார் ஸ்கூல் நோக்கி வரக்கூடிய கூட்டம் வெகுவாக குறையும்னு நீங்க பயப்படுறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ல எல்லாம் மட்டும் ஏன் மும்மொழி கல்விக் கொள்கையை திணிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க? அங்க நான் ஆப்ஷனலாவா இருக்கு? ஏன் சமச்சீர் கல்வியை வைக்கக்கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்கா? அப்ப பணம் கொடுத்து படிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்றீங்க. பணம் இல்லாத குழந்தைகள் ஏன் அவ்வளவு எக்ஸ்ட்ரா படிக்கணும்? அவன் என்ன பண்ண போறான்? கூலி தொழிலாளி தானே. அவன் குடும்பத்துல படிச்சுட்டு வந்து என்ன பண்ண போறாங்கன்ற இலக்காரம் தானே உங்களுக்கு.